Hi everyone, welcome to my channel Hasika Fashions. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஷ்கா ஃபேஷன்ஸில் வந்து நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் டிசைன் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். எங்களோட அவுட்ஃபிட்ஸ், எங்களோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய லிங்க் இருக்குது. என்னோடய காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகும். ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான ஃபியூ மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பேக் சைடு இருக்குது பார்த்தீங்க, பேக் சைடு ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டரில் வச்சுட்டு நம்ம எங்கே வந்து நம்மளோட ப்ளவுஸ்க்கு வந்து எந்த அளவு ஹைட் வேணுமோ நம்ம வந்து எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் செல்ஃபாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு ப்ளவுசஸ், எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து ஹைட் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ப்ளவுசஸ் பார்த்து அதோட ஷோல்டரில் வச்சு நீங்கள் அதோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட பஸ் பாயிண்ட்டு, இதை வந்து ஷோல்டரில் இங்கே வச்சுக்கணும். நம்மளோட பாயிண்ட்டை எங்கேவோ அதோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து தேர்ட் வந்து பஸ்டோட வித்து. இப்போது இப்படி நம்மளோட செஸ்ட் வித் வந்து எப்படி எடுக்கணும்னா நம்ம வந்து நார்மலாக எடுக்கணும். ரொம்ப டைட்டாக எப்போவுமே எடுக்காதீங்க, நார்மலாக எடுங்க. இது வந்து உங்களோட தேர்ட் மெஷர்மெண்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஹிப்பு பொறுத்த அளவு ரொம்ப முக்கியமான இது. உங்களோட ப்ளவுஸ் எங்கே முடியும் அப்படின்னு அந்த பிளேஸில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ தூரம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிட்டாக போடுவீங்க. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட்டாக போட முடியும். ப்ளவுஸுங்கிறது நம்ம லூஸாக போட போகிறதில்ல. ஸோ வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு இந்த அளவில் என்ன இது வருதோ அதுதான் உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டு. இது வந்து ஃபோர்த் ஒன். செஸ்ட் மெஷர்மெண்ட் அண்ட் ஹிப் மெஷர்மெண்ட் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட கப்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஷோல்டர்ஸ் ஆகட்டும் மற்ற எதுவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஷோல்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷோல்டர் வந்து சம் ட்ரெஸ்ஸஸில் வந்து முன்னாடி இருக்கும், கொஞ்சம் பின்னாடி இருக்கும், இல்லை இப்படி லூஸாக அப்படி தொங்கி போயிருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த கணக்கு எடுக்காதீங்க. நீங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஷோல்டர் எங்கே அப்படின்னா இந்த கூலி மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்படி எடுப்போம். அப்படி எடுக்காமல் இப்படி கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து இப்படி மடித்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஓகேவா? ஓகே ஃபைன். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது அதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு. சேம் அதே மாதிரி பேக் நெக் எடுக்கும்போது வந்து உங்களால் செல்ஃபாக எடுக்க முடியாது. ஸோ ஒன்றா யாரோதரோட ஹெல்ப்பில் எடுங்க. இல்லை அனதர் சாய்ஸ் வந்து உங்களோட ஓல்டு ப்ளவுசஸ் வந்து எது பர்ஃபெக்டாக அண்ட் கரெக்டாக இருக்கோ அதோட இதில் சேம் அதே போல் நீங்கள் வந்து டேப்பை வந்து இப்படி வச்சு இப்படி மடக்கி விட்டு எழுதுங்க. எங்கே என்ன நம்பர் வருதோ அந்த இது வந்து தான் ஹைட்டு, பேக் ஹைட்டு. இது வந்து நெக் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ் அண்ட் 3/4 அண்ட் ஃபுல் ஹேண்ட். அது வந்து அப் டு யுவர் விஷ். நம்ம வந்து மெயினாக ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட ஆர்ம்ஹோல் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து சுருக்கம் அப்படிங்கிறது வராது. பேக் சைடு ஆகட்டும் இல்லை இந்த ஃப்ரண்ட்லேயே ஆகட்டும் நம்மளுக்கு வந்து சுருக்கங்கள் வராது. ஸோ வந்து இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஆர்ம்ஹோல் எடுக்கும்போது வந்து நம்மளோட ஆர்ம்ஹோலோட சுற்றி எடுங்க. இப்படி நம்ம பேக்கில் தான் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்படி இந்த பாதியோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். அண்ட் ஃபுல் ரவுண்டாக நீங்கள் எடுக்கும்போது வந்து நல்லா இப்படி பின்னாடி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கையை கீழே வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி எடுங்க. இப்போ என்னோடய மெஷர்மெண்ட் பிரகாரம் வந்து எனக்கு வந்து 17 வருது. இதுதான் என்னோட கரெக்டான ஆர்ம்ஹோல் மெஷர்மெண்ட். இதே நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக வரும். இப்போ 13, 14 இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸையை வந்து இன்னொன்று வந்து சென்டர் ஹேண்ட் அப்படிங்கிறது.
இதுவும் வந்து முக்கியமான மெஷர்மெண்ட் ஹேர் ஸ்லீவ் பொறுத்த அளவுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கிடச்சிரும். அதை அப்படியே லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக இந்த இடத்துல ஒரு மேலே இருந்து ஒரு 3 இன்ச் அளவில் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து சென்டர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கு வந்து இந்த இடம் பல்ஜாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது பல்ஜாக இருக்காது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட். அடுத்தது ஆஸ் பர் யோர் விஷ் வந்து உங்களோட ஸ்லீவ் ஹைட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது வந்து எனக்கு வந்து இந்தளவு ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நான் இந்த ஷோல்டரில் வச்சு இங்கே வந்து என்ன ஹைட் வருதோ எடுத்துப்பேன். அதே மாதிரி ஷோல்டரில் வைக்கும்போது இந்த லைன் இங்கே இருக்குது அங்கே வச்சு எடுத்து, இங்கே இருக்குது இல்லை இங்கே வச்சு எடுத்து அந்த ஓல்டு ட்ரெஸ் பிரகாரம் எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறந்துடுங்க. நீங்கள் வந்து உங்களோட பாடியோட ஷேப்பில் இந்த ஷோல்டர் எங்கே ஃபினிஷ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ட்ரெஸ் பிரகாரம் ஷோல்டர் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கு, பட் என்னோடய ஷோல்டர் வந்து இங்கே இருக்குது. நான் வந்து க்ளோஸ் நெக் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் ரொம்ப இழுத்து போட்டிருக்கவும் அந்த ஷோல்டர் வந்து இப்படி எனக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி வரும். இதுதான் பர்ஃபெக்டான ஷோல்டராக இருக்கும் வைங்க. இப்போ நீங்கள் ஷோல்டர் எடுக்கும்போது உங்களோட ஒரிஜினல் ஷோல்டர் அங்கே வந்து வச்சுக்கோங்க. அவங்களோட ஹைட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சு எடுத்துக்கோங்க. ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு சேம் அதே இதில் வந்து ரவுண்டில் வச்சு நீங்கள் வந்து உங்களோட வித்து வந்து மெஷர் பண்ணணும். இப்படி இது நான் ஹேண்ட் பொறுத்தளவு எப்படின்னா நீங்கள் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே ரவுண்ட் அப்படியே என்ன வருதோ அதை வந்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். சேம் அதே மாதிரி எல்போ ஹேண்ட் வேணும்னாலும் அதோட ஹைட்டு அண்ட் அதோட வித்து. ப்ளவுஸை பொறுத்தளவு வந்து பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து இதுதான். இந்த பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ் போடுறதாகட்டும், இல்லை எம்ப்ராய்டரி, இல்லை ஆரி ஒர்க்ஸ், இல்லை இனி அதர் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்டைலிங் பண்ணணுன்னாலும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு வந்துடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. என்னோட அவுட்ஃபிட் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து வியர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஹை நெக் குர்த்தி வந்து வியர் பண்ணியிருக்கேன். நெக்கில் வந்து வந்து ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேங்க, பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து சில்வர் கலர் அப்படின்றங்காட்டி, சில்வர் அண்ட் கோல்டு கலர் வரங்காட்டி நான் வந்து நெக்கில் வந்து அண்ட் சம் பேர்ல் ஒர்க்கும் அண்ட் கோல்டன் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறேன். இது வந்து நான் என்னோட லுக்கு, இந்த ட்ரெஸ்ஸோட லுக்கை வந்து இன்னும் வந்து எலகாண்ட்டாக வந்து காட்டும். நான் வந்து வேறு எந்த இடத்துலையுமே எந்த ஒர்க்குமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து கேதரிங் பேண்ட் வந்து வியர் பண்ணியிருக்கேன். அந்த ஷால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு க்ரஷ் டைப் ஷால் தெரியும் நினைக்கிறேன். க்ரஷ் டைப் கோல்டன் ஷால் வந்து வியர் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து 2.5 மீட்டர் அந்தளவுக்கு இருக்கிற ஒரு ஷால் வந்து வியர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து உங்களோட இந்த ட்ரெஸ்ஸோட இந்த லுக்கை வந்து காட்டுறதுக்கு இதுதான் வந்து எலகெண்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை காட்டும். நான் உங்களுக்கு இதோட ஃபுல் பிக்சர் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.